வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்லின் அண்ட் தென் அன்ஷிதாக்கு நடுவில் பெரிய பிரச்சனையே வந்து நடந்திருக்கு இந்த பர்டிகுலர் கேம்னால. ஸோ என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கான ஆரிஜின் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பஸர் அடித்த உடனே பிங்க் டீமை மற்ற ரெண்டு டீமும் வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க, ப்ளூ அண்ட் எல்லோ டீம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் குடுகுடுன்னு ஓடி போய் ஜெஃப்ரியை பிடிச்சிட்டாரு ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதாவை மஞ்சரி அந்த ரயான் வந்து பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பவித்ராவை ஜாக்லின் வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து பிங்க் டீம் வந்து அவங்க கண்ட்ரோலில் இல்லை அவங்களோட பில்டிங். ஸோ தட் அவங்க பில்டிங்கில் இருந்த ஒவ்வொரு கல்லாக எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ டீம் அந்த எல்லோ டீம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பிரச்சனை நடந்துட்டு இருக்கவே வந்து பார்த்தீங்கன்னா யாருனாலையும் எதுவுமே பண்ண முடியல. விச் மீன்ஸ் பிங்க் டீம்னால ஒன்றுமே பண்ண முடியல. லைக் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் பிடிச்சி அடக்குறாங்க. லைக் முத்துக்குமரன், அதுக்கப்புறம் ரஞ்சித் சார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்தார் இந்த கேமை. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடந்துட்டு இருக்கவே பேரலாக கல் எடுக்கவும் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல் கூட இல்லை பிங்க் டீம் கிட்ட. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராபேக்காக அவங்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு இன்னும் கோவம் அதிகமாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அன்ஷிதாவும் சரி பவித்ராவும் சரி முடியல, ஃபுல்லாக லாக்டு அப்படின்னே சொல்லலாம். ஈவன் ஜெஃப்ரி கூட. பட் ஜெஃப்ரி கூட ஒரு தடவை மிஸ் ஆகி ஓடி வந்து ப்ளூ டீமோட பில்டிங்கை வந்து எட்டி உதைக்க பார்ப்பாரு. பட் அவரால் எட்டி உதைக்க முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் பிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிங்க் டீம் வந்து டார்கெட் பண்ணப்பட்டு ஃபுல்லாக வந்து அவங்க கல்லை லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினை பார்த்து நீ வா 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 அப்படின்ற மாதிரி அன்ஷிதா வந்து சொல்லுவாங்க. என்ன நீ வா வான்ற மாதிரின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து முன்னாடி வந்து அன்ஷிதாவை அடிக்க போகிற மாதிரி போவாங்க. அப்போ அன்ஷிதா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து விலைக்கு விடுவாங்க. ஸோ கேப்டனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே வந்து இல்லை அவன் என்ன அடிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன அடிக்கிற பழக்கம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜாக்லினை அன்ஷிதா வந்து குத்தி காமிப்பாங்க. ஈவன் ஜாக்லினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால்வலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அவங்க என்னன்னா வா வா வான்னு சொல்லிட்டு என்ன வெறுப்பேற்றா அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட். தென் அன்ஷிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து போங்கடா நீங்களும் உங்கள் கேமுன்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்மை கழட்டி போட்டு அவங்க உள்ளே போகிறாங்க, நீங்களே விளையாடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பிங்க் டீம் வந்து அவுட் ஆஃப் த கேம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நடந்த லைக் ப்ளூ டீமா எல்லோ டீமா அப்படின்ற பட்சத்தில் எல்லோ டீம் வந்து வின் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து ரயானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் சண்டையில் யார் கரெக்ட் அப்படின்றத உங்களுக்கு தோணுதுன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.